ஏடிஎம் பயன்படுத்துறவங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே. ஒரு ஏடிஎம் கார்டு சில நிமிடங்களில் ஒருவரின் பல வருட சேமிப்பையே காலி செய்த சம்பவங்கள் நம்ம நாட்டில் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பெரும்பாலான மோசடிகள் ஹேக்கர்ஸ்களால் மட்டும் நடக்கல. ஏடிஎம் கார்டை பயன்படுத்தும் நம்முடைய சிறிய கவனக்குறைவால் தான் நடக்குது. அதனால ஏடிஎம் கார்டு பயன்படுத்துற ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். ஏடிஎம்ல பணம் எடுக்க போறப்போ முதல்ல அந்த இயந்திரத்தை ஒரு நிமிஷம் கவனமா பாருங்க. கார்டு போடுற இடம் தளர்வா இருக்குதா, மேல கூடுதலா ஏதாவது கருவி பொருத்தி இருக்காங்களா, கீபேட் இயல்பா இருக்குதா அப்படிங்கறத சரி பார்க்கணும். சில மோசடி கும்பல்கள் கார்டு தகவல்களை திருடுவதற்காக ஸ்கிம்மிங் கருவிகளை பொருத்தி வைப்பது போன்ற சம்பவங்கள் நடக்குது. அதே போல பின் எண்ணை டைப் பண்ணும் போது நிறைய பேரு ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை மொபைல் நோட்ஸ்ல சேமிச்சு வைப்பாங்க. இன்னும் சிலர் மறந்துட கூடாதுன்னு கார்டு கவர்லேயே எழுதி வைப்பாங்க. இது ரொம்ப பெரிய தவறுங்க. ஒருவேளை கார்டு தொலைஞ்சா அல்லது யாராவது கைக்கு கிடைச்சா உங்க கணக்குல இருக்கிற பணத்துக்கு நேரடியா ஆபத்து ஏற்படலாம். அதே போல யாராவது போன் பண்ணி நாங்க வங்கியிலிருந்து பேசுறோம், ஓடிபி சொல்லுங்க, பின் சொல்லுங்க கேட்டா எந்த சூழ்நிலையிலும் அந்த தகவல்களை பகிரக்கூடாது. வங்கி அதிகாரிகள் இப்படிப்பட்ட ரகசிய தகவல்களை ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. ஏடிஎம்ல பணம் எடுத்த பிறகு பல ரசீதை அப்படியே கீழே போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ரசீதுல கணக்கு தொடர்பான சில தகவல்கள் இருக்கலாம். அதனால தேவையில்லாத ரசீதுகளை கிழிச்சு அல்லது பாதுகாப்பா அழிச்ச பிறகுதான் தூக்கி போடணும். அதே நேரத்துல பணம் எடுத்த உடனே உங்க மொபைலுக்கு வந்த SMS ஒரு முறை சரி பார்க்கணும். எடுத்த தொகை சரியா இருக்குதான்னு பாத்துக்கிட்டா ஏதாவது தவறு நடந்தாலும் உடனே கண்டுபிடிக்க முடியும். இப்போ இருக்கிற பல ஏடிஎம் கார்டுகள்ல கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அல்லது டேப் அல்லது பே வசதி இருக்கு. இது வசதியான அம்சம்தான். ஆனா நீங்க அந்த வசதியை பயன்படுத்துறது இல்லன்னா வங்கியோட மொபைல் பேங்க் ஆப்ல அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமா அதை டிசேபிள் பண்ணி வைக்கலாம். அதே போல ஏடிஎம்ல தினசரி பணம் எடுக்கும் வரம்பையும் ஆன்லைன் டிரான்சாக்சன் லிமிட்டையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சிருந்தா ஏதாவது மோசடி நடந்தாலும் பெரிய இழப்பை தவிர்க்க முடியும். ஒருவேளை ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிட்டா கிடைச்சிரும்னு காத்திருக்காம உடனே கார்டை பிளாக் பண்ணிடணும். இப்போ பெரும்பாலான வங்கிகள்ல மொபைல் பேங்கிங் ஆப் மூலமாவே சில நொடிகள்ல கார்டை பிளாக் செய்யும் வசதி இருக்கு. அதே போல கணக்கு பரிவர்த்தனைகளுக்கான SMS அலர்ட்டை எப்பொழுதும் ஆன்ல வச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாம ₹1 கூட கணக்கிலிருந்து போனாலும் உடனே தகவல் வந்துடும். அதனால் மோசடிய ஆரம்பத்திலேயே தடுக்க முடியும். ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது வெறும் பணம் எடுக்கிற அட்டை மட்டும் இல்ல. அது உங்க பல வருட உழைப்போட சேமிப்பை பாதுகாக்கிற முக்கியமான சாவி. ஒரு சின்ன அலட்சியம், ஒரு ஓடிபி, ஒரு பின் அல்லது ஒரு சந்தேகமான லிங்கை கிளிக் பண்ற பழக்கம் கூட உங்க பணத்தை இழக்க வைக்கலாம். அதனால ஏடிஎம் கார்டை பயன்படுத்தும் போது எப்போதும் எச்சரிக்கையோடு இருக்கணும். பணம் சம்பாதிக்க பல வருடங்கள் ஆகலாம். ஆனா அதை இழக்க சில நிமிடங்களே போதும்.